வணக்கம். 3வதா வாழைப்பழம் வச்சு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க. 2 தோசைக்கு 1 பனானா கணக்குங்க. எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் சரி, அத எடுத்துக்கங்க. நல்லா பொடிசா கட் பண்ணி 2 தோசைக்குள்ள மாவு எடுத்துட்டு, உங்களுக்கு தேவையான பழத்திலே ஏற்கனவே ஸ்வீட் இருக்கிறனால, உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ பணியாரம் இந்த மாரி ஆப்பம் இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க கருப்பட்டி சேர்த்து செய்றப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாரி உள்ள நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டியோ போட்டு தேவையான அளவு நான் 2 தோசைக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். 1 பனானா போட்டு 3 ஸ்பூன் போட்டேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுருக்கேங்க. ஒரு 1 ஸ்பூன் வெண்ணெயும் போட்டு, இந்த இட்லி மாவு நம்ம போட்டு செய்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி போட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம பட்டரோ, ஆயிலோ எதுனாலும் சரி தோசை கல்ல தடவி அஸ் யூசுவல் தோசை மாரி ஊத்தி எடுக்கிறப்ப, வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் ஆச்சு, தோசைக்கு தோசையும் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.